சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரஸ்வதி குடும்பத்துல வாழ போன அருவிக்கே சாப்பாடு ஊட்டினான்னு சொல்றீங்களே, அப்படிப்பட்ட சரஸ்வதி எதுக்காக தான் ஊட்டி வளர்த்த சொந்த தம்பியவே கொலை பண்ண சொன்னான்னு யோசிக்க மாட்டீங்களா? அவ எவ்வளவு தப்பானவன்னு கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. என்ன அருவி, இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன நீ தூங்க சொல்ற? பகல் முழுக்க நீங்க என் கூட பேசிட்டு தானே இருந்தீங்க, அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்கவே முடியல. இப்ப என்ன பண்றீங்க? அமைதியா சமத்தா படுத்து தூங்குங்க, சரியா? படுங்க, வாங்க படுங்க. பாத்து மெதுவா பாத்து. ஓகே. நல்லா தூங்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா லேசா குரல் கொடுங்க போதும். நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன், உடனே ஓடி வந்துருவேன், சரியா? சரி அருவி, தூங்குங்க. குட் நைட். குட் நைட். நீங்களும் நானும் சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோ இருக்கு. நம்ம இப்படி போட்டோ எடுத்துக்கிட்டதே இல்லையே. எப்ப ரெடி பண்ணீங்க இத? மெதுவா பாத்து. எப்படிமா? எங்க அண்ணன் நீதான் என் பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமாதான் 2 பேர் போட்டோவையும் தனித்தனியா எடுத்து அத போட்டோ ஸ்டுடியோல கொடுத்து ஒன்னா இருக்கிற மாதிரி ரெடி பண்ண சொல்லி நான் இங்க மாட்டிருக்கேன். அப்படி 2 பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரியே இருக்குமா? ஆமா அருவி, நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சும் நான் உன் கூட சேர முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் என்கிட்ட காட்டிக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. அதனாலதான் ராத்திரி நேரத்துல உன் வீட்டுக்கே வந்து உன்னை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கிறுக்கி நீலவேணி திருடன்னு கத்தி கூச்சல் போட்டு என்னை அங்கிருந்து போக வச்சுட்டா. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உன்னை வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னேன். என் கையால சமைச்ச சாப்பாட்ட நீ சாப்பிடறத பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அருவி? நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு போட்டோவை ரெடி பண்ணி என் ரூம்ல மாட்டி வச்சுக்கிட்டேன். நான் இங்க இருக்கும்போதெல்லாம் இந்த போட்டோ தான் எனக்கு துணையா இருந்துச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா அருவி? இந்த போட்டோ கூட நான் அடிக்கடி பேசுவேன் அருவி. அம்மா, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. சத்தியமா உங்களோட கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஆமா அருவி, நான் அந்த நாராயணமூர்த்தியாலதான் என் புருஷனையும் இழந்தேன், என் குழந்தையும் பிரிஞ்சேன். அது மட்டும் இல்லாம செய்யாத குற்றத்துக்காக எல்லாரும் முன்னாடியும் கொலைகாரியா நின்ன. 18 வருஷம் செய்யாத கொலைக்காக நான் தண்டனை அனுபவிச்சேன். சரஸ்வதியையும் நாராயணமூர்த்தியும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் எப்போ உயிரை விட்டிருந்திருப்பேன். நீ இருக்கங்கிற விஷயத்த எப்ப எங்க அண்ணன் சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு அருவி.
இப்ப கூட உன்னாலதான் நான் மீண்டே வந்திருக்கேன். இங்க பாரு அருவி, நான் வாழ்றதே உனக்காக மட்டும்தான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நாராயணமூர்த்தி தானே. அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அவன் தான் என் அப்பாவை கொலை பண்ணான்னு ப்ரூவ் பண்ணி அவனை கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு அனுப்புவோமா. அது மட்டும் இல்ல, நீங்க குற்றவாளி இல்ல நான் எல்லாருக்குமே நிரூபிப்பேன். பாருங்க, மெதுவா. மாமா இந்தாங்க. அத்தை, பாட்டி, நான் சொன்னல அங்க பாருங்க, அருவியக்கா வந்துட்டாங்க. அக்கா அத்தை, அருவி, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காங்க அக்கா. பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சிவசங்கரி தான் அருவியோட அம்மான்னு முடிவே பண்ணிட்டாங்க. நாம என்னதான் சொன்னாலும் இவங்க யாருமே ஏத்துக்க போறதே கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு வந்த அத்தனை மருமகளுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அத்தை, அருவி வரலன்னு தானே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்பதான் அருவி வந்தாச்சே, நீங்க அருவி கிட்டே பேசுங்க. அருவி, சிவசங்கருக்கு உடம்பு குணமாயிடுச்சு. இப்ப நீ நிம்மதியா இருக்கியா? ஆமா அத்தை, எங்க அம்மா கிடைச்சிட்டாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல இப்படி நடந்து எங்க அம்மா உயிருக்கு போராடுறத பார்த்து நான் ரொம்ப கலங்கி இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது.